வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈபி மீட்டர் எல்லாமே இன்றைக்கி வந்துச்சு. ஈபி மீட்டர் தான் நீங்கள் ஃபிட் பண்ண போகிறாங்க. லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டெம்பரரி லைனில் தான் போட்டு எல்லாமே 3 ஃப்ளோருமே லைன் சார்ஜ் பண்ணியிருந்தோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்க தாதாபட்டி. மீட்டர் எல்லாமே வந்துச்சு, அவங்களே ஃபிட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். மீட்டர்லாம் எங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள், நாங்கள் போய் லைன் ஆஃப் பண்ணிட்டு வந்து மீதி கேபிள் இழுத்து காட்டுறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் சரி நாங்களே மீட்டர் ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீட்டர் தான் ஃபிட் பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டயக்ராம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 1, 3, 5, 7 வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங், 2, 4, 6, 8 வந்து அவுட் கோயிங். அந்த மீட்டர்லேயே சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி நாங்கள் லைன் எடுத்து கொடுத்துட்டோம். மீட்டரில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த 9 இன்ச் ஹோல்ஸ் பண்ணுறீங்க, அது வந்து மீட்டர் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நான் அதை ஃபிட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலேருந்து 1 இன்ச் கேப் விட்டு அதுலேருந்து 9 இன்ச் ஹோல்ஸ் பண்ணவே போதும். 3 பேஸ் மீட்டர் அளவு டயக்ராம் அதான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3 மீட்டருமே ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இன்கமிங் அவுட் கோயிங் 2 லைனுமே கொடுத்து டெர்மினல் எல்லாமே டைட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டெர்மினல் டைட் வைக்கும்போது இப்போ மேக்ஸிமம் பார்த்து கொஞ்சம் கவனமாக வைங்க. ஏன்னா ஒரு சில டைமில் அந்த டெர்மினல் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த ஈவிகாரங்க ஃபிட் பண்ணும்போது மேக்ஸிமம் டைட் தான் வைப்பாங்க. நம்ம ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் கனெக்ட் இல்லாமல் ஃபுல் டைட்டே வச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஏரோஸ் வாங்கியிருக்கோம். இந்த ஏரோஸ் எதுக்காக வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஜி கேபிள் வர ஒவ்வொரு கோருக்குமே வந்து மேலே இன்சுலேஷனாக வச்சிருக்கோம். நம்ம அப்படியே கேபிள் வச்சு போட்டோம்னா நாளாக வெயில் படும்போது அந்த மேலே இருக்கிற ஸ்லீவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஆரஞ்சு ஓஸ் போட்டால் கொஞ்சம் லாங் லைஃபே வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.